ஸ்தோத்திரம் இயேசப்பா. அன்புள்ள தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட மகிழ்ச்சியான அப்பா இந்த மாலை வேளையிலப்பா என்னையும் கூட சிறு சாட்சியாக நிறுத்தினேன். தேவாதி தேவனுக்கு நன்றி ராஜா. ஏசப்பா, கடந்ததை நினைத்து கலங்காதே என்று சொல்லி அப்பா, கடந்த காலத்தில் ஆண்டவரே ஏசப்பா தெரிந்து கொண்டதற்காக கொடி கொடி நன்றி செலுத்துகிறேன் ஏசப்பா. ஆண்டவரே, உங்கள் சாட்சியாப்பா என் மனதில் ஒரு சிறு பாடலாய் கூட பாடி அது சாட்சியை தவங்க பரிசுத்த ஆவியானவரை நீங்கள் கிருபை பாராட்டும்படியாய் நன்றி செலுத்துகிற ராஜா. ஆண்டவரை உதவி செய்யுங்க. உங்கள் கரத்தில் தாழ்த்தி அர்ப்பணிக்கிற ராஜா. உங்கள் நாமம் மாத்திரமே உயர்ந்திருப்பதாக. ஆமென். ஏசு ராஜா, ஏழு என் உள்ளம் தேடி வந்தீரே. ஏசு ராஜா, ஏழு என் உள்ளம் தேடி வந்தீரே, தேடி வந்தீரே, என்னை தேடி வந்தீரே. ராஜா, ஏழு என் உள்ளம் தேடி வந்தீரே. ஆண்டவரே ஏசப்பா, இந்த உலகத்தில் அப்பா ஏசப்பா உங்கள் பைபிளில் சொல்லியிருக்கிற பிரகாரமாக நான் செய்யாத பாவம் இல்லை சாமி. ஆண்டவரே, எல்லா பாவத்துக்கும் மதியில் ஆண்டவரே என் சாட்சி கூட ஆண்டவரே நீ சொல்ல வைத்தீரேப்பா. கடந்த கால சாட்சிகளை நிகழ்கால சாட்சிகளை சொல்ல வைத்தேன். தேவாதி தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். என் சாட்சி கூட ஏசப்பா எனக்கு 51 வயது. இந்த 51 வயதில் நான் பட்ட பாடுகளும் உபத்திரவங்களும், என்னை நேசித்து வந்த உங்கள் அன்பு அளவிட முடியாதது. 14 வயசில் எங்கள் அப்பா இறந்துட்டார். எனக்கு 2 தம்பிங்க. 14 வயசில் எங்கள் அப்பா இறந்துட்டாங்க. எனக்கு சின்ன சின்ன 2 தம்பிங்க இருந்தாங்க. அப்போது எங்கள் அப்பா ஆக்சிடெண்ட்டில் இறந்தப்போ எங்கள் அம்மாவுக்கும் ரொம்ப சின்ன வயசு. எங்கள் அம்மா படித்தவங்க. எங்கள் அம்மாவுக்கு டீச்சர் வேலை வந்துச்சு. நீ டீச்சர் வேலைக்கு பேக்கு மாட்டின்னு போறியா அப்படின்னு சொல்லிட்டு அதை டீச்சர் வேலை அந்த ரிப்போர்ட்டு கூட கிழிச்சு போட்டார் எங்கள் அப்பா. ஆனால் இருந்தாலும் அப்போ எங்கள் அப்பா ஒரு கல் அறுக்கிற ஒரு ஓனராக இருந்தார். எங்கள் வீட்டில் நிறைய பேர் வேலை பார்த்தாங்க. அப்போது ஊருக்குள்ளே எங்கள் அப்பாவுக்குள்ளே ஒரு நல்ல மரியாதை. அப்போ எங்கள் அப்பாவும் படித்தவர், எங்கள் அம்மாவும் படித்தவங்க தான். அப்படி இருந்த காலகட்டத்தில் எங்கள் அப்பா இறந்துட்டாங்க ஆக்சிடெண்ட்டில் எங்கள் கண்ணு முன்னாலேயே. பிறகு பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மாவுக்கு வெளி உலகம் தெரியாது. அதுக்கு போதே எங்கள் அம்மா எனக்கு ஆயா வேலையாச்சும் வேணும், நான் படிச்சுட்டு சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி பால்வெளியில் ஆயா வேலைக்கு போனாங்க எங்கள் அம்மா. அப்போது அந்த வேலை செஞ்சுருக்கிறப்ப தான் எங்கள் அப்பா இறந்துட்டாங்க எங்கள் கண்ணு முன்னால். அதுக்கப்புறம் என் தம்பிங்க, நான், எங்கள் அம்மா 4 பேர் இருந்தோம். இருந்தப்போ பார்த்திங்கன்னா, அப்போ நாங்கள் வைராக்கியமான ஒரு இந்து குடும்பம். எங்கள் ஏசப்பானா எங்களுக்கு யாருன்னே தெரியாது. அப்படிப்பட்ட குடும்பத்தில் எங்கள் அப்பா இறந்த பிறகு பார்த்திங்கன்னா அந்த கருமாதி அந்த 16 நடக்கும். 17ஆவது நாள் கசப்பு தலைன்னு ஒன்று செய்வாங்க. அப்போ அந்த சாப்பாடெல்லாம் கறி சாப்பாடு அதெல்லாம் வச்சு படைப்பாங்க. படைக்கிறப்போ எங்கள் அம்மாவுக்கு பங்காளிங்க பசங்க நிறைய. அப்போ எனக்கு தாய் மாமாங்க உறவு தாய் மாமான்றவங்க நிறைய பேர், சின்ன தாத்தா பசங்க, பெரிய தாத்தா பசங்கன்னு சொல்லி நிறைய பேர் இருந்தாங்க. அப்போ பார்த்தா ஒரு பையன் ஆமாம் எங்கள் அப்பாவுக்கு படைத்த சாப்பாடை சாப்பிட்றான். எல்லோரும் இருக்காங்க. எங்கள் பெரியப்பா, எங்கள் அப்பாவோட சைடு ஆளுங்களும் இருக்காங்க, எங்கள் அம்மாவோட சைடு ஆளும் இருக்காங்க. இவன் சாப்பிட்றான். அப்போது எல்லோரும் இவன் ஏன் சாப்பிட்றானோடனே அப்போ அவங்க மத்தியில் சொல்கிறான், எங்கள் அக்கா பொண்ணு, எங்கள் மாமா இறந்துட்டாரு, நான் தான் கட்டிக்க போகிறேன் எங்கள் அக்கா பொண்ணை. அப்போல்லாம் எனக்கு 14 வயசு தான். 14 வயசு கூட முடியல. அப்போ அப்படி சொன்னோடனே அப்போ நம்ம இருக்கிறப்பமே இப்போ இப்படி பண்ணுறானுங்களே, அப்போ நம்ம போயிட்டா வாலிப பொண்ணை வச்சு என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லி, அப்போது எனக்கு 14 வயசு வரைக்கும் எங்கள் சொந்த பெரியப்பா, எங்கள் அப்பா கூட பிறந்த அண்ணன் மூத்தவர், அவர் கேகே நகரில் இருக்கார். அவங்க வீடெல்லாம் எனக்கு தெரியவே தெரியாது. எங்கள் அப்பா எங்கேயுமே அனுப்ப மாட்டார். ஒரு நாள் கூட எங்களை அடுத்தவங்க வீட்டுக்கெல்லாம் அனுப்புனதே கிடையாது. அப்போது அந்த 16ஆவது நாள் முடிஞ்சு 17ஆவது நாள் எங்கள் பெரியம்மா என்ன சொல்கிறாங்க, என் குழந்தைய நான் எங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறேன். அதாவது எங்கள் அப்பா ரொம்ப செல்லம். அவர் லாஸ்ட்டு பையன்றதுனால எங்கள் பெரியம்மாலாம் எங்கள் அப்பாவெல்லாம் மகன் மாதிரி தான் பார்த்துப்பாங்க.
அப்போ என் மகனோட குழந்தைங்கள நான் விட மாட்டேன், நான் என் பொண்ணை நான் என் வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லி எங்கள் அப்பா 17வது நாள் என்னை கூப்பிட்டு போகிறாங்க. யார் வீட்டுக்கு? எங்கள் பெரியப்பா வீட்டுக்கு. அப்போ தான் எனக்கு சொந்த பெரியப்பா வீடு இதுதான்றது எனக்கு தெரியும். அப்போ என்னை கூப்பிட்டு போனாங்க, அங்கே இருந்தாங்க. இருந்தவுடனே எங்கள் அப்பா வந்து ஜனவரி 23ஆம் தேதி எங்கள் அப்பா இறந்தாங்க. அப்போ ஜனவரி லாஸ்ட்டில் என்னை கூப்பிட்டு போனாங்க. ஆமாம், 1989 எங்கள் அப்பா இறந்தாங்க. ஜனவரி இறந்தாங்க. அப்போ என்னை எங்கள் பெரியம்மா அம்மா என்னை கூப்பிட்டு போனாங்க. அப்போ அங்கே இருந்தவுடனே அப்போமே கல்யாணத்துக்கு பேசுகிறாங்க. எவ்வளோ 14 வயசுலேயே எனக்கு கல்யாண பேச்சு பேசுகிறாங்க. அப்போ எங்கள் அம்மாவோட தம்பி, எங்கள் அம்மாவுக்கு கூட பிறந்தவங்க 2 தங்கச்சி 1 தம்பி. அப்போ அந்த மாமாவுக்கு வந்து என்னை பிடிக்கவே பிடிக்காது, என்னை வேணான்னு சொன்னார். அப்போது அதையும் மீறி என்ன செஞ்சாங்க, எங்கள் அம்மாவோட அம்மா என்ன செஞ்சிட்டாங்க, என் பேத்தியை தான் கட்டணும் அப்படி சொல்லி ரொம்ப கட்டாயப்படுத்தினாங்க. அவர் வந்து சென்னையில் வளர்ந்தார், நான் கிராமத்தில் இருந்தேன். எங்கள் ஊர் மதுராந்தகம். அப்போ மதுராந்தகம் பக்கத்தில் ஒரு வில்லேஜ் கிராமம். அப்போ அந்த கிராமத்தில் நான் இருக்கிறப்போ அவருக்கு என்னை பிடிக்கவே பிடிக்காது. அப்போ என்ன சொன்னாங்க, எங்கள் ஆயா என்ன சொன்னாங்க, நீ என் பேத்தியை தான் கல்யாணம் முடிக்கணும், என் பேத்தி கல்யாணம் முடிச்சு கூட நீ விட்டுடு அப்படி சொல்லிவிட்டு அவங்க வாயின் வார்த்தை. அப்போ அப்படி சொன்னப்போ பார்த்தா எனக்கு கல்யாணம்லாம் பேசி முடிக்கிறப்ப என்னையும் கேட்கல, உனக்கு விருப்பமானு என்னை கேட்கவே கிடையாது அவங்க. அப்போ கேட்காத போது இப்போ கல்யாணம் எனக்கு 7வது மாதம் 7ஆம் தேதி எனக்கு கல்யாண டேட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அப்போது கல்யாணம், அப்புறம் பத்திரிக்கைலாம் அடித்தாங்க. அப்போ எங்கள் அப்பாவுக்கு 2 பேர் அண்ணன் தம்பிங்க, ஒரு அக்கா. அப்போ எங்கள் அத்தை எனக்கு எதுவுமே செய்ய மாட்டாங்க. எங்கள் அத்தை பையன் கூட இருந்தான், எங்கள் அத்தை பையனும் என்னை கட்டிக்கணும்னு யோசித்தாங்க. அப்போல்லாம் அதெல்லாம் தெரியல. அப்போ ஒரு வில்லேஜில் ஒரு கிராமத்தில் இருந்ததுனால எங்களுக்கு அந்த இதெல்லாம் தெரியாமல் போச்சு. அப்போ என்னாச்சுன்னு சொன்னால், கல்யாணம்லாம் டேட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. என்னை கேட்கவே கிடையாது, உனக்கு இந்த மாப்பிள்ளையை கட்டிக்கிறியா, இல்லை கல்யாணம் வேணுமா, எதுவுமே என்னையும் கேட்கல. அப்போ கல்யாண டேட்டெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி பத்திரிக்கைலாம் அடிச்சிட்டாங்க. நானே எங்கள் அப்பா வீட்டில் தான், பெரியவங்க வீட்டில் இருக்கேன். அப்போ என்ன செஞ்சாங்க, எங்கள் அப்பா ஒருத்தவங்களுக்கு தொழில் கற்றுக் கொடுத்தாரு, அந்த கல் சூளையை சொல்லி கொடுத்தாரு. அப்போ அந்த அண்ணன், அவர் பேர் ஏழுமலை தலைவராக இருந்தார். அந்த அண்ணன் கொஞ்சம் பாத்திரம்லாம் வாங்கி கொடுத்தாரு, கல்யாண பாத்திரம்லாம். அப்போ எனக்கு கல்யாணம் டேட்டெல்லாம் வச்சு, அப்புறம் கல்யாணன்றப்போ தான் என்ன இந்த ஊருக்கு கூப்பிட்டு வராங்க, சிலாவட்டம் மதுராந்தகம் கூப்பிட்டு வராங்க. கூப்பிட்டு வந்து கல்யாணம். அப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் சொந்த பந்தெல்லாம் கூட என்ன சொல்கிறாங்க, அப்போ எங்கள் மாமா பேர் வந்து காளின்னு சொல்லுவாங்க, கண்ணன் சொல்லுவாங்க. ஐயோ, அவனுக்கு ஏன் கொடுக்குறாங்களோ தெரியலையே, இந்த பொண்ணு பாவமாச்சே, அவன் மெட்ராஸில் இருக்கான், அவன் ஒரு மாதிரி பொறுக்கி மாதிரி இருப்பானே, அவனுக்கு போய் கொடுக்குறாங்களே. யாருக்குமே இஷ்டம் இல்லை அந்த கல்யாணத்தில். ஆனால் அவருக்கும் இஷ்டம் இல்லை, என்னை கட்டிக்க மாட்டேன்னு தான் சொன்னார். அப்போ எங்கள் அம்மாவும் கட்டாயப்படுத்தி தேனாம்பட்டியில் உள்ள ஒரு மார்க்கெட்டில் இருக்குது ஒரு இந்து கோயில், சுப்பிரமணியர் கோயில், அதான் முருகர் கோயில்னு சொல்லுவாங்க. அந்த கோயிலில் எனக்கு கல்யாணம். அப்போ ஐயர் வந்து என்ன செய்கிறாரு, தாலியை கேட்குறாரு. தாலி கேட்குறப்ப கூட அந்த தாலி வீட்லேயே நடு வீட்டில் விழுந்துருச்சு. அப்போ எல்லாருமே அழுகுறாங்க. அப்போ மழை பார்த்தா பயங்கர மழை. அப்போ மனுஷங்களும் அழுகுறாங்க, இயற்கையும் அழுகுது. அப்போ எனக்கு அந்த கல்யாணம் வந்து கஷ்டமாக இருந்துச்சு. அப்போ அந்த தாலியை போயிட்டு சைக்கிளில் போயிட்டு ஒருத்தவங்க எடுத்துன்னு வரத்துக்குள்ளே இவர் என்ன செஞ்சார், வேஷ்டியெல்லாம் கழட்டி, அது அவங்க அப்பா, எனக்கு அம்மாவோட அப்பா, எனக்கு தாத்தாவை வேணும். அப்போ அவர் முகத்தில் வீசிட்டு, நீயே கல்யாணம் முடிச்சுக்கோன்னு சொல்லிட்டு ஜட்டியோடு போயிட்டார். அந்த மார்க்கெட்டில் சிட்டியில் ஓடுறாரு. அப்போ 2 பேர் பிடிச்சி அவரை இழுத்துன்னு வந்து எனக்கு தாலி கட்டுறப்போ எங்கள் அத்தை பொண்ணு தான் எனக்கு முடியே போட்டா. அவரே எனக்கு கல்யாணம் பண்ணவே இல்லை. அப்போ முடி போட்டால் அதுக்கப்புறம் என் கூட இருக்கவே இல்லை. அசிங்கமாக சொல்லுவானுங்க வாலிப பசங்களாம். அப்புறம் கல்யாணம் முடிச்சுட்டு இந்த அளவு ஒரு பொம்பளை மாதிரி வெளில படுத்து கிடக்குறப்ப அவங்களுக்கெல்லாம் ஒரு மாதிரி சொல்வார். அப்போ அப்படியே இருந்து ஒரு 3 மாதம் இருந்துட்டு அவரை விட்டுட்டு பெங்களூருக்கு போயிட்டார். அப்போது நான் ஒரு ஸ்கூலில், இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூலில் நான் வேலை பார்க்க என்னை விட்டுட்டாங்க, தேனாம்பேட்டை மார்க்கெட்டில். அப்போ நான் அந்த ஸ்கூலில் வேலை செஞ்சுட்டுருக்கேன். செய்கிறப்போ இவர் விட்டுட்டு போயிட்டு 2 வருஷம் ஆயிடுச்சு. 2 வருஷம் ஆன பிறகு பார்த்திங்கன்னா
நான் அந்த ஸ்கூல்ல வேலை செய்வேன், வருவேன். அப்படியே இருந்தேன். அதுக்கு நடுவுல என்ன செஞ்சாங்க, எங்க தாத்தா எஸ்ஆர்விஎஸ் கம்பெனின்னு மவுண்ட் ரோட்ல அங்க வேலை பார்த்துட்டு இருந்தாரு. டிரைவர் வேலை. அவர் கூட இருந்த அந்த அந்த ஆளு என்ன சொல்லியிருக்காரு, "நைனா நான் அவங்கள நான் கல்யாணம் முடிச்சுக்கிறேன் நைனா. அவங்க பாவம் தானே." அப்படியெல்லாம் சொல்லிட்டு என்ன ரொம்ப பாவம் பார்ப்பாங்க. அப்போ அ அது ஆடி மாசம் பொறந்தாலே அந்த ஃபர்ஸ்ட்டு ஞாயித்துக்கிழமையில கூழ் ஊத்துவாங்க. ரொம்ப கிராண்டா ஊத்துவாங்க. எல்லா சொந்தக்காரங்களும் வருவாங்க. கோழியெல்லாம் வெட்டி கூழ் ஊத்துவாங்க. அப்ப அந்த மாதிரி எல்லாரும் வந்து ஆடி மாசம் கூழ் ஊத்திட்டு, அப்ப எங்க அம்மாகிட்ட தாத்தா சொல்றாரு, "எம்மா என் கூட வேலை செய்றான் அவன் ராஜா." அந்த தம்பி பேரு. தம்பியா இருக்க மாட்டாரு, அண்ணன் மூத்தவரா தான் இருப்பாரு. அப்போ எனக்கு அவன் நல்ல பையன்ம்மா, அவன் கட்டிக்கிறேன்னு சொல்றான்ம்மா. அப்ப என் பேர கேட்டாலே, என் பேரு முருவம்மா. அப்ப தமிழ் பேர் வந்து இந்த பேர் வேற. அப்போ கட்டிக்கிறேன்னு சொல்லிட்டு சொல்றாருன்னோனயே, அப்போ அப்போ நான் என்ன கேட்குறேன், நான் அந்த வழி வரப்போ எனக்கு கல்யாணத்தை பற்றி பேசுகிறதே எனக்கு கேட்குது. அப்போ உண்மையாகவே நான் என்ன நினைக்கிறேன், நான் எவ்வளோ முட்டாள் பாருங்க. நான் என்ன நினைக்கிறேன், அப்பா அம்மா செத்து போயிட்டாரு, அப்பா செத்து போயிட்டாரு. அப்போ அம்மாவுக்கு ஏன் இன்னொரு கல்யாணம் பண்ணலை? அப்போ நமக்கு மட்டும் ஏன் இன்னொரு கல்யாணம்? அப்போ ஒருத்தருக்கு ஒரு முறை தானே கல்யாணம் பண்ணுவாங்க. அப்போ நம்ம இன்னொருத்தவங்களை கட்டி கொடுத்து அவங்களாம் நம்மளை அடிக்க போகிறாங்க. அதுக்கு தான் நம்மளை இப்படி பேசுகிறாங்க. அப்படி சொல்லி நினச்சி நான் என்ன சொல்கிறேன், நான் கடகன்னு வந்து என்னை கல்யாணம்லாம் பண்ணிக்க சொன்னீங்கன்னா செத்து போயிடுவேன்னு சொன்னேன். அப்போ எங்கள் தாத்தா சொன்னார், "பரவாயில்லம்மா, அந்த பொண்ணு தலையெழுத்து எப்படியோ அப்படியே இருக்கட்டும், வேணாம் அப்படியே விட்டுடலான்னு" சொல்லிட்டு விட்டுட்டாங்க. பிறகு நான் அப்படியே அங்கே ஸ்கூலில் வேலை செய்வேன், வருவேன். வீட்டில் அப்படியே காலம் போயின்றே இருந்துச்சு. போகிறப்ப பார்த்தா அப்போ நான் இங்கே சென்னையிலேருந்து நான் மதுராந்தகம் வந்தேன். என் தம்பிங்க எப்படி சொல்கிறது, எங்கள் அப்பா இல்லாததுனால அவனுங்க பூ பறித்து அந்த காசெல்லாம், அப்போல்லாம் 5 பைசா 10 பைசாலாம் ஒரு பெரிய விஷயம். அந்த காசெல்லாம் போட்டு வைப்பாங்க. அப்போ நான் வரப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக அழுவானுங்க. அப்போ சண்டே ஆனா, "நான் கறி சாப்பிட்டேங்க, உன்னைய நினச்சோம், நீ எப்படி இருந்தியோ?" அப்போ நான் அங்கே ஒரு வாரம் இருந்தேன்னா அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அப்போ 2 நாள் நான் ஊருக்கு கிளம்பிட்டேன்னா அப்படியே அழுவானுங்க. சாப்பிட்றப்ப சொல்வானுங்க, இந்த 2 நாள் அதுக்கப்புறம் வறுமையாக இருப்போம், அப்படியெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அங்கே மதுராந்தகத்தில் பஸ் ஏறினா தாம்பரம் வரைக்கும் எனக்கு நினைப்பேன். ஏன்னா தாம்பரத்து வரைக்கும் இங்கேருந்து ஒரு மகாலட்சுமின்னு ஒரு பஸ்ஸு போவோம். அங்கே ஏறினா எங்கள் வீட்டாண்ட வந்து இறங்கிடலாம். அப்போ இந்த பஸ்ஸில் போனால் நம்ம வீட்டில் இறங்கிடலாமே அப்படி. அப்புறம் தாம்பரம் தாண்டியாச்சுனாச்சு நம்ம போய் தான் ஆகணும். அப்படி மனசை தேத்தின்னு போயிடுவேன். அப்படியே இருந்து அப்போது ஒரு காலகட்டத்தில் இந்த ராஜீவ் காந்தியை சுட்டு கொன்னுட்டாங்க. சுட்டு கொன்னுட்டப்போ எங்கள் மாமாவுக்கு வந்து கண்ணு ஒரு மாதிரி தான் இருக்கும், சிவராசனை மாதிரி தான். அப்போ அங்கே பிடிச்சிட்ருக்காங்க இவரை. பிடிச்ச உடனே நான் அப்போ எல்லா ஊர் அட்ரஸ் எல்லாம் சொன்ன உடனே, "நீ எங்கே இருந்தாலும் அவனை மாதிரி இருக்கிறதுனால சந்தேகத்தில் உன்னை பிடிப்பாங்கப்பா, நீங்கள் உங்கள் சொந்த ஊருக்கே போயிருங்கன்னு" சொல்லிட்டு சொன்ன பிறகு அந்த இதில் தான் வந்து சேர்ந்தார். வந்து சேர்ந்து கூட என்னை அடிக்காத நாள் இருக்காது. எப்படி சொல்கிறது, நான் சாப்பாட்டாலே வாயில் வச்ச என் தள்ள இருக்கிற ரத்தம் சாப்பாட்டில் இருக்கும். ஏன்னா நான் தேவ சமூகத்தில் இருந்து சொல்கிறேன். இதெல்லாம் ஏசப்பாவுக்கு தெரியும். நான் சொல்கிற சாட்சி உண்மையான சாட்சி. அப்போ யாரும் கேட்க முடியாது. கேட்டால், "உனக்கு என்ன, நான் அடிப்பேன், வேணா கூப்பிட்டு போங்க" அப்படி சொல்வார். அப்போ அப்படியா இருந்து அப்போ அவர் ஒரு நர்ஸை லவ் பண்ணியிருக்காரு. அப்போது அவங்களுக்கு இந்த மாதிரிலாம் தெரிஞ்சிருக்கு. அப்போ அவங்க கூப்பிட்டு சொல்லி, அவங்க ஒரு கிறிஸ்டினில் சேர்ந்தவங்க, கடவுளை ஏற்றுக்கினவங்க. அப்போ அவங்க நல்ல மனசோடு கூப்பிட்டு, "நீ ஏன் இப்படி எல்லோரும் செய்கிற? பாவம் இல்லை, அந்த பொண்ணு ஒரு கிராமத்தில் உள்ள பொண்ணு, அந்த பொண்ணை ஏன் இப்படி கஷ்டப்படுத்துகிற? நீ வேறு கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதானே, அந்த பொண்ணு விட்டுற வேண்டியது தானே." அப்போ இப்படியெல்லாம் சொல்லிவிட்டு, நீ கடவுள்கிட்ட போ, என்னை நேசித்தது உண்மைன்னா நீ சர்ச்சுக்கு போ" அப்படின்னு சொல்லி அவங்க மான் பண்ணியிருக்காங்க போல். அப்போ அவங்க மூலியமாக அவங்க சொன்னதுனால ஒரு சிஎஸ்ஐ சர்ச்சுக்கு நாங்கள் போனோம். அப்போ என்ன ஆனால் பக்கத்து வீட்டில் சர்ச்சுக்கு போவாங்க, விஜயான்ற அந்த சித்தி என்னை கூப்பிட்டு போனாங்க. ஆனால் உண்மையாக சொல்கிறேன், எனக்கு ஏசப்பானா யாருன்னே தெரியாது. ஏன்னா நான் ஒரு இந்து குடும்பம். ஏசப்பா பற்றி நாங்கள் இது பண்ணதே கிடையாது. ஆனால் ஒன்றா எப்போயாச்சும் எங்கள் பாட்டி வீட்டுக்கு போனால் அங்கே சண்டே கிளாஸ் நடக்கும். அது மட்டும் ஞாபகம் இருக்குது, ஒரு பிரதரு சண்டே கிளாஸ் நடத்துவார். ஆனால் மற்றபடிலாம் அது வந்து எது சாக்லேட் தருவாங்க, அதுக்காக போவோம், அவ்வளோதான். மற்றபடி வந்து ஏசப்பாவே நாங்கள் ருசித்ததே கிடையாது. அப்போது அந்த டைமில் நான் போயிட்டு சர்ச்சில் போய் தூங்குவேன். எனக்கு ஏசப்பா சத்தியத்தை பற்றி தெரியாது. தூங்குவேன். அந்த சித்தி தான் என்னை எழுப்பி கூப்பிட்டு வருவாங்க, அம்மான்னு சொல்லிட்டு. அப்படியே இருந்தால் எனக்கு ஞானஸ்தானமாக கொடுத்து எனக்கு ரெபேக்கால்னு சொல்லிட்டு பேர் வச்சாங்க. அப்போது நான் ஒரு டைம் உண்மையாகவே சொல்கிறேன், எங்கள் அப்பா படித்தார், எங்கள் அம்மா படித்தாங்க.
ஆனால் என்னை படிக்க வைக்கவே இல்லை. நான் 2வது மட்டும்தான் ஸ்கூலுக்கு போனேன். அதுக்குள்ளே என் தம்பிங்க சின்ன சின்ன பசங்கன்ட்டு அவங்கள தூக்கி வச்சுக்கிறதுக்காக, கிராமம் இல்லையா, சின்ன சின்ன பசங்க தூக்கி வச்சுக்கிறதுக்காக என்னை நிப்பாட்டிட்டாங்க. அப்போ உண்மையாக சொல்கிறேன், நான் படித்ததே கிடையாது. ஆனால் இருந்தாலும் அங்கே கேட்குறேன். அப்போது ஒரு ஒரு டைமில் நான் அந்த மெசேஜுக்கு அந்த ஒரு சாலமன் ஐயான்னு சொல்லிட்டு கொஞ்சம் வயசானவர் தான் எனக்கு ஞானஸ்தானம் கொடுத்தாரு. அவர் மெசேஜை கேட்ட பாருங்க. அப்போது என் மனசை தொட்ட மாதிரி இருந்துச்சு அந்த மெசேஜ். அப்போது அது மூலிமா அந்த பைபிள் படிக்க படிக்க இன்றைக்கி உண்மையாக சொல்கிறேன், நான் ஒரு ஒரு பஸ்ஸில் கூட சரி ஒருத்தவங்களை கேட்க மாட்டேன், இது எங்கே போனா அடுத்தவங்களுக்கு சொல்லுவேன். ஏன்னு வச்சுக்கோ, நான் பைபிளை படித்து 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 அது எதனால் படித்தேன்னு சொன்னால், அந்த ஒரு வசனத்தை கேட்டது அது எனக்கு ஆறுதலாக இருந்துச்சு. அந்த வசனத்தையே நான் மனசில் வச்சுக்கினேன். எங்கள் அப்பாவை குறித்து வந்த மாதிரி இருந்துச்சு. அதனால இது அப்போ வச்சோடனே எனக்கு அன்றைக்கி கொஞ்சம் அடி கம்மியாக இருந்துச்சு. அப்போது ஏசப்பா நேசித்தா நமக்கு விடுதலை கிடைக்கும் போல. ஏன்னா அங்கே தேனாம்பட்டியில் பெரிய ஆலயம்மன் கோயிலெலாம் இருக்கும். அந்த கோயிலெலாம் நான் போய் அழுவேன். நானும் உங்களை மாதிரி ஒரு பொண்ணு தானே, என்னையே இப்படி கஷ்டப்படுத்துகிறாங்க, நான் எந்த தப்பும் செய்யலையே, எங்கள் அப்பாவை ஏன் என்னை எடுத்துக்கினீங்க, அப்போ நான் கட்டடத்து வேலைக்கெல்லாம் என்னை அனுப்புவாங்க. அப்போ உண்மையாக சொல்லப்போனால் ஒரு கார் ஓட்டுறவங்களாம் என்னை வந்து கேட்டிருக்கான், இவ்வளோ அழகாக இருக்கிறியே. நான் அப்போல்லாம் ரொம்ப அழகாக இருந்தேன். அப்போ இவ்வளோ அழகாக இருந்தேன், இந்த வேலைக்கு வரையே நான் பணம் தரேன் அப்படிலாம் கூட என் நேர்லேயே கேட்டிருக்காங்க. ஆனால் நான் காதுலேயே வாங்காமல் போய் அழுவேன். ஏன் ஏசப்பா, ஏன் கடவுளே, அந்த இந்த சாமிக்கிட்ட அழுவேன். ஏன் எங்கள் அப்பா எடுத்துட்டீங்க, எங்கள் அப்பா இருந்தால் நான் இப்படிலாம் இருக்க மாட்டேனேன்னு சொல்லி நான் அப்படி அழுவேன். அப்போ அது அந்த வசனம் கேட்டதுனால எனக்கு எங்கள் அப்பா சொன்ன மாதிரி ஒரு வசனம் வந்துச்சு. அப்போ அந்த வசனம் என்னன்றது எனக்கு ஞாபகத்துக்கு இல்லை. ஏன்னா நடுவில் நான் ரொம்ப பின்வாங்கி போனதெல்லாம் அதை மறந்துட்டேன். ஆனால் அந்த நினைவுகள் மட்டும் இருக்குது என்கிட்ட. அதுக்கப்புறம் அப்போ அப்படியே பைபிள் படிக்க ஆரம்பிப்பேன். பைபிள் ஃபுல்லாக நனைஞ்சிரும். அன்னைக்கு பைபிளில் படிச்சுட்டு ஜெபம் பண்ணிட்டு போனால் அன்னைக்கு அடி வாங்க மாட்டேன். அப்போ அப்படியா கடவுள்கிட்ட ரொம்ப கிட்டி சேர்ந்து அப்படியா ஒவ்வொரு நாளும் போயின்னே இருந்துச்சு. அப்போ சர்ச்சுக்கெலாம் போவேன். கடவுளை விசுவாசிப்பேன். ஏசப்பா ஒரு நல்ல நமக்கு ஒரு அப்பா அப்படின்னு ரொம்ப விசுவாசம் இருந்தேன். நடுவில் பிசாசு வந்து என்ன பண்ணிட்டான், எனக்கு 6 வருஷம் குழந்தையே இல்லை. குழந்தை இல்லைன்னா புருஷன் பொண்டாட்டி அன்பாக இருந்தால் தானே, அந்த மாதிரிலாம் கிடையாது. ஏன்னா அடி அப்போ பச்சையாக சொல்லுவேன், அவங்க ஒன்றா ஓடி போயிறேன், நான் உன்னை அடிக்கிறேன், இப்படி கொடுமைப்படுத்துறேன் அப்படிலாம் சொல்லுவேன். எனக்கு உண்மையாகவே தெரியாது, வெளி உலகம் எனக்கு தெரியாது, படிப்பறிவு கிடையாது, கிராமத்தில் இருந்தேன், எனக்கு அவ்வளோ தெரியாது. அதுலேயே என் தம்பிங்களோட அந்த பாசம், என் தம்பிங்களை விட்டுட்டு எனக்கு வேறு எந்த வழியும் எனக்கு தெரியாமல் போச்சு. அப்படியே இருந்ததுனால அதுக்கப்புறமா எங்கள் அப்பாவோட அம்மா இறந்துட்டாங்க. இறந்த உடனே அவங்க டெத்துக்கு வந்துட்டு அப்போ எல்லாரும் என்னத்தை பார்த்து அழுதாங்க. அதுக்கப்புறம் அதை பாட்டியோட அந்த 16வது நாள் அதை ஒரு கலசம் மாதிரி செய்வாங்க, அதை வாங்கினா குழந்த பிறக்கும்னு சொன்னாங்க. அதே மாதிரியே அதை வாங்கினோடனே அப்போவே நான் மாசமானேன். பார்த்தா என் பையன் சித்திரை மாதம் பிறந்தவொடனே என்னாச்சுன்னா, நான் இங்கே நின்றுட்டேன், அம்மா வீட்லேயே இங்கே மதுராந்தகத்துலேயே நான் நின்றுட்டேன். அப்போ கடவுளை விட்டு நான் தூரமாக அப்படியே கொஞ்சம் இந்த உலக ஆசை, இந்த குழந்த பிறந்த சந்தோஷம், பிறகு சொந்த பந்தம், என் தம்பிங்க எல்லாமே இங்கே அப்படியே இருந்துட்டாங்களா. அப்படியே நான் என்ன செஞ்சேன், இந்துலியே ஆயிட்டேன், கடவுளை மறந்துட்டேன். அப்போ இது நடுவில் என்னாச்சுன்னா, எங்கள் மாமாவுக்கும் அந்த டெலிஃபோன் ஆஃபீஸில் சும்மா டெம்பரவரியாக வேலை செய்கிறப்ப அந்த ஒயரெல்லாம் எடுத்துட்டார். அங்கே போலீஸ் பிடிச்சிச்சு. அங்கேருந்து அவர் இங்கே வந்தார். இங்கே மலைப்பாளையம் அவங்க சித்தப்பாலாம் இருக்காங்க பக்கத்தில் கிராமம். அங்கே போயிட்டு அவர் அங்கே செட்டில் ஆகிட்டார். அப்போ நான் இங்கே இருந்தவன் எப்பயாச்சும் தான் வருவார், நானும் போவேன். இந்த மாதிரியா அப்படியே தேவையில்லாத பாவமான பழக்கத்தில் தான் 2 பேருமே இருந்தோம். யாரும் நீதிமானாக வாழவே இல்லை. கடவுளுக்கு விரோதமான காரியம் நிஜமாக எனக்கு. ஆனால் ஒன்று தெரியாத செஞ்சேன் நான். ஏசப்பாவோட அன்பு வந்து அங்கே அடிமத்தனத்தில் இருக்கிறப்ப தெரிஞ்சுது. ஆனால் நான் இங்கே வந்த பிறகு எல்லாம் கிடச்சப்ப நான் ஏசப்பாவை மறுதளிச்சிட்டேன். அப்போது அப்படியே இருந்து மருவத்தூருக்கு போவேன். நான் செய்யாத பாவமே கிடையாது. நெருப்பு மறிப்பேன், எங்கள் அப்பாவை என் மேலே வர வச்சாங்க, எல்லாமே செஞ்சு எனக்கு 2 பையனுங்க பிறந்து அப்போது என் பெரிய தம்பிக்கு கல்யாணம் நிச்சயம் பண்ணோம். கல்யாணம் நிச்சயம் பண்ணி 60 நாள் இருந்துச்சு கல்யாணம். 60 நாள் இருக்கிறப்ப இந்த பக்கத்தில் கிராமத்தில் எங்கள் கழனி இருந்துச்சு. அந்த கழனிக்கு போயிட்டு சூளை, அதே மாதிரி எங்கள் அப்பாவை தொழிலை நாங்கள் செய்யணும்னு சொல்லிட்டு சூளை கல் அறுத்த உடனே என் தம்பியும் இதே மாதிரி சண்டே ஆக்சிடெண்ட்லேயே இறந்துட்டான், ஸ்பாட்லேயே இறந்துட்டான். இறந்த உடனே பார்த்திங்கன்னா எந்த சொந்த பந்தம் எங்களை நேசிச்சதோ எல்லாமே விட்டுட்டு போயிட்டாங்க. அப்போ ஒரு 4 லட்ச ரூபாய் கடன்,
கடன் அப்போது எங்கள் மாமாவும் வர்றது கிடையாது. ஏன்னா கடன் பணம் கேட்பாங்கன்னு சொல்லிட்டு எங்கள் சொந்த பந்தம் வரமாட்டாங்க, செத்து போன ஆவி பிடிச்சிப்பாங்கன்ட்டு. அப்படியே ரொம்ப உபத்திரவப்பட்டு அவமானப்பட்டு எல்லாத்தையும் விற்று கடன் அடைச்சேன். வீடுங்களையும் அடமானம் போட்டேன். எல்லாமே பண்ணி கடன் அடையல. அசிங்கமாக பேசுகிறவங்க அப்படியா இருந்து அப்போ ஒருத்தவங்க மூலியமாக என் பசங்களுக்கு ஹாஸ்டல் கிடச்சிது. மகாபலிபுரத்தில் என் 2 பசங்களையும் கொண்டு போய் ஹாஸ்டலில் சேர்த்துட்டு, அப்புறம் நானும் இன்னொரு தம்பியும் அவ்வளோ கஷ்டப்பட்டு அப்போ நான் ஒரு நைட்டு அப்படியே படுத்து நான் அழுகுறேன். ஏன் அப்போ தான் எனக்கு உண்மையாக சொல்கிற பழைய கால நினைவு எனக்கு வருது. அப்போ உபதிரவப்பட்டப்போ ஏசப்பா எனக்கு துணையாக இருந்தது. அப்போ ஞாபகத்துக்கு வருது எனக்கு. அப்போல்லாம் நம்மளை யாருமே இப்படி தானே விட்டுட்டாங்க, நம்ம கஷ்டப்பட்டோம். அப்போ எனக்கு அந்த கடைசி என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அதுதான் எனக்கு நினைவுக்கு வந்துச்சு. நினைவுக்கு வந்தவுடனே நான் நினைக்கிறேன், நம்ம இந்த இந்த ஞாயிற்றுக்கிழமை கண்டிப்பாக நம்ம சர்ச்சுக்கு போகணும். நிஜமாகவே சொல்கிறேன், நான் எல்லா பாவத்தையும் செஞ்ச ஒரு பெரும் பாவி நான். அப்போது நான் நைட்டு யோசித்துட்டு அழுதுட்டு அப்படியே படுத்துட்டேன். காலையில் நான் பஜாரில் வரேன். பாஸ்டர் ரமேஷ் ராஜான்னு சொல்லிட்டு அவர், அப்போது அவர் என்னைய பார்க்குறாரு. நான் பஸ் ஸ்டாண்டில் நின்று இருக்கேன். அவர் என்னை பார்த்துட்டு ஸ்தோத்திரம். ஆனால் எனக்கு இந்த பேரை மட்டும் நான் மாற்றவே மாட்டேன். எல்லா பாவத்தையும் நான் பண்ணவன், என் பேரை மட்டும் மாற்ற மாட்டேன். ஏன்னா எனக்கு அந்த பேர் பிடிக்காது. அது ஒரு மாதிரி வருதா, அந்த பேர் பிடிக்காது. யார் கேட்டாலும் ரெபேக்கான்னு தான் சொல்வேன். நான் அந்த பழைய பேரை யூஸ் பண்ணவே மாட்டேன். நகை கடையில் கூட சரி, நான் ரெபேக்கான்னு தான் போடுவேன். அந்த பேரை நான் யூஸ் பண்ணவே மாட்டேன். ஏன்னா எனக்கு அந்த பேர் பிடிக்காது. அப்போது பாஸ்டர் என்ன சொன்ன, ஸ்தோத்திரையா, அப்போ எப்படி இருக்குது உங்கள் தம்பி வண்டி கிடச்சிது? அப்போ நான் சொன்னேன், என் தம்பியை போயிட்டானா அதெல்லாம் விரும்பலையா. அப்போ உங்கள் கடை எப்படி இருக்குது, கஷ்டம் எப்படி இருக்குது? அப்போ நான் ஃபஸ்ட்டு வார்த்தை சொன்னதே, இந்த சண்டே நான் சர்ச்சுக்கு வரையான்னு தான் சொன்னேன். கண்டிப்பாக அப்படியே சிஸ்டர், நீங்கள் வாங்க சிஸ்டர், உங்களால் வர முடியல சொல்லுங்கள் சிஸ்டர், நான் கூப்பிட்டு போகிறேன். அவரே சைக்கிள் வச்சு ஊழியம் செய்கிறாரு, ஒரு வாலிப பிள்ளை. ஆனால் அவர் அவ்வளோ வாஞ்சையாக சொன்னார். நான் அவர்கிட்ட சொன்னேன், சொல்லிவிட்டு அன்றைய நைட்டு போயிட்டு நான் படுத்துன்னு இருக்கேன். உண்மையாகவே என்ன எப்படி சொல்கிறது, எனக்கு எல்லாமேன்ற மாதிரி நான் என் சொப்பனத்து மூலிமா ஏசப்பா என்னை தொட்டார். அப்போது நான் படுத்துன்னு நல்லா தூங்கின்னு இருக்கிறப்போ வேலை தேடி தான் நான் ஒரு பெரிய பெரிய பில்டிங்காக இருக்குது, அது சந்தாக போகிறேன். ஆனால் இது பைபிளில் உள்ள விஷயம் இல்லை, நான் கண்ட சொப்பனம். இது கடவுள் நீதியாக எனக்கு கிடைச்ச இது சொப்பனம். அப்போது நான் வேலை தேடி பில்டிங்காக போகிறேன். ஒருத்தருமே எனக்கு கண்ணில் கிடைக்கல. அப்போ நான் நினைக்கிறேன், ஐயோ என் கடலாம் எப்படி அடைக்கிறது ஏசப்பா எனக்கு. அப்போவும் சொல்கிறேன், ஏசப்பா நான் எப்படி வேலையே கிடைக்கலையேன்னு சொல்லிட்டு நான் வரேன். ஒரு மந்தையாக ஒயிட் கலர் ஆடுங்க ஒரு பில்டிங் ஓரமாக வருது. ஒரே ஒரு ஆட்டுக்குட்டி மட்டும் ஒரு ஓரமாக ஓடி போயிடுது. அப்போ அந்த பெரிய ஆடு தாடியோடு போய் அந்த ஆட்டை சேர்த்துன்னு வந்துச்சு. நான் தாண்டி போகிற ஒரு பெரிய பிளாட்ஃபார்மில் நம்ம ஆட்டுக்கு போகிறப்ப இந்த ஒரு காட்டுவா மரமாக இருக்கும், அது ஒரு ரெட் கலர் பூ இருக்கும். அந்த பூவாக கொட்டிட்டு கிடந்தா நாம் வேலை தேடி தான் நான் போயின்னு இருப்பேன். அப்போ ஒரு ஏரோப்ளைன் மாதிரி சைங்கன்னு என் தலையை ஒரு தட்டுச்சு. அப்போ அப்படியே எந்திரிச்சு என்ன நமக்கு இப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அடுத்து மறுநாள் சண்டே. அப்போ நான் சர்ச்சுக்கு போயிட்டு சர்ச்சுக்கு போனோடனே அப்போ பாஸ்டருக்கே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்னை கேட்டார், நீங்கள் எப்படி ஞானஸ்நானம் அன்னைக்கு திருவிருந்து. அப்போ என்னை கேட்குறாரு, நீங்கள் எதனால உங்களுக்கு இந்த பேர் வந்துச்சு, கடவுள் எப்படின்னா. அப்போ நான் சொன்னேன் எல்லாத்தையும் இந்த மாதிரி சொன்னேன்னு. பரவாயில்ல சிஸ்டர், ஒருத்தருக்கு ஒரு முறை தான் ஞானஸ்தானம் எடுக்கணும், ஆனால் ஏசப்பா நீங்கள் முழுசாக நம்புற, கண்டிப்பாக நம்புகிறேன், எனக்கு அப்பா அம்மா எல்லாமே ஏசப்பா தான், நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போவுமே போய் முகத்தெல்லாம் கழுவி கை காலெலாம் கழுவிட்டு அப்புறம் நான் திருவிருந்து அட்டன் பண்ணேன். அப்போது நான் எப்போ பண்ணேன்னு சொன்னால் 2013 எங்கள் தம்பி இறந்தான். அப்போ 2003 5வது ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே மாதம் 11ஆம் தேதி எங்கள் தம்பி இறந்தான். அப்போ அந்த லாஸ்ட் வீக்கில் நான் கடவுளை முழுசாக தெரிஞ்சேன். அது அப்போ எனக்கு தேனாம்பட்டியில் வீடு இருந்துச்சு, சொத்து இருந்துச்சு, எல்லாத்தையுமே எங்கள் மாமா விற்றுட்டு உபகரிச்சிட்டாங்க. எங்கள் சொந்த சித்தி, எங்கள் அம்மாவோட தங்கச்சி என்ன பண்ணாங்க, உனக்கு இப்போ வீடை கொடுத்தா எங்கள் அண்ணன் விற்றுருவான், உன்னை இவ்வளோ கொடுமைப்படுத்துகிறானே, உனக்கு 2 குழந்தை இருக்குது, இன்றைக்கி இல்லை நான் என்னைக்காச்சும் தருவேன்னு சொல்லிட்டு என் சித்தி சத்தியம் பண்ணாங்க. இப்போது நம்ம அம்மா மாதிரி தானே சொல்லிட்டு நான் நம்பினேன். அப்போ அவங்களும் என்ன செஞ்சாங்க, அந்த வீடை ஏமாற்றி வாங்கிக்கினேன் எங்கள் மாமா கிட்ட. அப்போ அவருக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. அப்போ நான் போய் கேட்ட பிறகு என்ன சொன்னாங்க, ஆமாம் எங்கள் அண்ணனால் முடியல,
உனக்கு உன்னை தான் பிடிக்கலன்னு சொன்னால, அதனால நான் வேற கல்யாணம் பண்ணிக்கினான், உனக்கு வீடெல்லாம் வாசல் இல்லைன்னு என்னை அடித்து அனுப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் அப்போ சொந்த அதாவது உரிமையானவனே இப்படி பண்ணப்போ எல்லாம் ஏமாத்த தானே செய்வாங்க. எல்லாருமே ஏமாற்றிட்டாங்க. அதோடு வந்து அப்படியே கூட எங்கள் மாமாவுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. அப்போது நான் ஆனால் கடவுள் என்னை பலப்படுத்தினார். ஒவ்வொரு நிமிஷமும் எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் நான் ஃபஸ்ட்டு ஏசப்பாவை ஏற்றுக்குன்னு எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தமே பார்த்தீங்கன்னா, ஏசையாவில் 54 தான் கொடுத்தாரு. இப்பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் இரக்கத்தோடு உன்னை சேர்த்து கொண்டேன் என்று சொன்ன அந்த வசனம் தான் எனக்கு முதல்ல என் மனசு தொட்டுச்சு. அப்போது அதே மாதிரி வந்து இளம் பிரயாத்தில் உன்னை விவாகம் பண்ண தள்ளி விட்டவள்ன்ற அந்த வசனம் ஃபுல்லாமே எனக்கே என் கூட பேசின மாதிரியே அந்த வசனம் என்றைக்கும் என் மனசில் நிற்கிது. அது மாதிரி என்னை பலப்படுத்தினார். அப்போது எங்கள் மாமாக்கும் எப்போ எனக்கு இருந்த தம்பி அவனுக்கு வெறும் 16,000 தான் என் கையில் இருந்துச்சு. கல்யாணமே எனக்கு வேணாம் அப்படின்னு சொன்னான். அவனுக்கும் வயசாயிருச்சு. அப்போது எல்லோரும் சொந்த பந்தமே நம்மளை வெறுத்த போது, நம்ம தம்பி தான் நம்ம பிள்ளைங்களாம் காப்பாற்றினா, நம்மளையும் காப்பாற்றினா, அவனுக்கு ஒரு நல்ல வழி செய்யலைனா எப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப முயற்சி பண்ணி ஆனால் அப்போ தான் சொந்தக்காரங்க எங்கள் அப்பா வீட்டு வழியில் நான் பொண்ணு தரேன் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு சொந்தமே ரொம்ப வெறுப்பாயிருச்சு. எனக்கு சொந்தமே வேணான்னு சொல்லிட்டு வேடந்தாங்கல், அதாவது வேடந்தாங்கல்னால் நிறைய பேருக்கு தெரியும், பறவை சரணாலயம் அது. அப்போது சுற்றுலாலாம் வருவாங்க. அந்த ஊரில் ஒருத்தவங்க மூலியமா பார்த்து அப்போது கல்யாணம் முடிக்க கடவுள் உதவி செஞ்சார். வெறும் 16,000 வச்சு நான் கல்யாணம் பண்ண இறங்கினேன். அப்போது எனக்கு அந்நிய ஜனம் கடவுள் அடுத்தவங்க கூட பேசி அப்போ கல்யாணத்தையும் நேர்த்தியாக முடிக்க உதவி செஞ்சார். கல்யாணம் முடித்த பிறகு பார்த்தீங்கன்னா, ஆனால் என் தம்பி பொண்டாட்டி ஒன்றும் சொல்லலை. ஆனால் அவங்க அக்கா ஒருத்தவங்க இருக்காங்க. அப்போது 2 பிள்ளைங்கள வச்சுட்டு இருக்காங்க. 5 சென்ட் இடம் அது வீட்டு மேலே. அப்போ அவங்க வரப்பெல்லாம் ஒரு மாதிரி சொல்லுவாங்க. அவங்க மாமா சொல்லுவார், என்னக்கா எங்கேயும் நீங்கள் இடம் பார்க்கலையா, 2 பிள்ளைங்கள வச்சுருக்கீங்க, இதுங்களுக்கும் குழந்தைங்களாயிருச்சு. அப்போலாம் மனசு வலிக்கும். ஏன்னு வச்சுக்கோ, எல்லாமே என்னை கைவிடப்பட்ட நிலைமையில் இது நம்ம வீடு, நம்ம அப்படியே நான் வாழ்ந்துட்டதுனால அப்போ இது நமக்கும் தான் உரிமைன்ற மாதிரி நான் இருந்தேன். இது வந்துன்னா இது மாமாவை கல்யாணம் பண்ணிட்டாரு, அவங்க எல்லாமே என்னை ஏமாற்றிட்டாங்க, இது ஏமாற்ற முடியாதுன்ற ஒரு பெரிய நம்பிக்கையில் இருந்தேன். அப்போ அவங்களாம் ஒரு சொல்கிறப்ப எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பிறகு பார்த்தா அதுலேயே நான் தடுத்து என் குழந்தைங்கள வச்சுன்னு எங்கள் அம்மா மட்டும் எனக்கு துணையாக இருந்தாங்க. ஏன்னு சொன்னால் எங்கள் அம்மா தானே வச்சாங்க. அப்போ அதனால நம்ம பொண்ணு வாழ்க்கை எப்படி ஆயிடுச்சுன்னு எங்கள் அம்மா எனக்கு நான் செஞ்ச பாவத்துக்கெல்லாம் கூட எங்கள் அம்மா என்னை காப்பாற்றுனாங்க. எல்லாத்துக்கும் மேலே கடவுள் என்னை நடத்தினார். ஏசப்பா தான் எனக்கு துணையாக இருந்து எல்லா வகையிலையும் எப்படி சொல்கிறது, தலை குனிஞ்ச இடத்துல நான் தலையை உயர்த்தின என் தேவன் ஏசப்பா தான். என்னை பெற்றவங்க எல்லாம் சொந்த பந்தம், என்னை பெற்றவங்க கூட வர என்னை படிக்க வைக்க மறந்துட்டாங்க, என் வாழ்க்கை குறித்து மறந்துட்டாங்க. ஆனால் என்னை தேடி வந்து எவ்வளோ பாவ சேத்துல இருந்து என்னை தூக்கி எப்படி என்னை இவ்வளோ தூரம் நிறுத்தின ஏசப்பாவுக்கு நான் என்னத்தை செலுத்துவன்றது எனக்கு தெரியல. அப்போ அப்படியே என்ன நேர்த்தியாக நடத்தினார். அது மட்டும் இல்லை, அதாவது நான் என் கிராமமே என்னை அதிசயமாக என் சபையில் உள்ளவங்க கூட அடுத்தவங்கிட்ட ஒரு சாட்சியாக என்னை வச்சு பேசுகிற அளவுக்கு கடவுள் என்னை உயர்த்தியிருக்காரு. ஏன்னு சொன்னால் என் தம்பி பொண்டாட்டியும் எங்கள் தம்பி வீட்லேயும் எனக்கு இடம் இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. ஆனால் ஒவ்வொரு நாளும் மனசு கஷ்டப்படும். ஏன் எல்லாருமே நம்மளை இப்படி நம்ப வச்சுட்டாங்க, நம்ம இப்படி இருக்கவேன்னு சொல்லிட்டு. அப்போ ஒருத்தர் மூலியமாக இந்த இடம் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு சொல்ல வந்தாங்க, ஒரு 2.5 சென்ட் இடம். அப்போ நான் போய் அந்த இடத்துக்கு, மாமா நான் வேணா உனக்கு காசு கொடுத்துட்றேன் மாமா, எனக்கு அந்த இடம் வேணும். சரிம்மா நான் விற்க தான் போகிறேன், அவர் சென்னையில் இருக்கார், அப்போ நான் விற்க தாம்மா போகிறேன்னு சொன்னார். சரின்னு சொல்லிட்டு அவருக்கு கொஞ்சம் அட்வான்ஸ் மாதிரி பண்ணேன். நிஜமாக சொல்கிறேன், அந்த இடம் வாங்குறதுக்கு நான் என்கிட்ட எப்படி தான் ஏசப்போ காசெல்லாம் கிடைக்க உதவி செஞ்சாருன்னு என்னாலேயே பிரமிக்கத்தக்கதான ஒரு விஷயம். அப்போ அந்த இடம் வாங்கினேன். இடம் வாங்கினது மட்டும் இல்லை, போர் போட்டு 13 சதுரம் அளவுக்கு இன்றைக்கி அந்த வீடு கட்டினது பார்த்திங்கன்னா 12 லட்சம். அது நான் எப்படி எனக்கு சாத்தியன்றது நான் இது வரைக்குமே என் மனசில் எப்படி சொல்கிறது, நம்ம எப்படி செஞ்சோம் எல்லாம் நம்மளை தள்ளின மத்தியில் நமக்கு எப்படி இந்த இடம் எப்படி நம்ம ஏசப்பா தான். ஆனால் ஏசப்பா தான் செஞ்சார். ஆனால் இருந்தாலும் எனக்குள்ளேயே ஒரு பிரமிக்கத்தக்கதானது. அப்போ ஊர் ஜனமே இவளுக்கு எப்படி ஒரு டிஃபன் கடை தான் போட்டிருக்கா, ஆனால் நான் செய்கிறது இட்லி கடை தான் போட்டிருக்கேன். அப்போ ஒரு டிஃபன் கடை வச்சுருக்கா,
இவளால எப்படி இவ்வளோ சாமர்த்தியமா அப்போ நான் வீடு கட்டி தளம் போட்டேன். தளம் போடுறப்ப எனக்கு 2 ஆம்பளை பசங்க. ஒருத்தன் பேர் வந்து ஞானசேகர், ஒருத்தன் பேர் வந்து கார்த்தி. அப்போ எங்க பெரிய பையன் என்ன செஞ்சான், டிரைவரா இருந்தான். வேன் டிரைவரா இருந்தான். அப்ப நான் என் பசங்ககிட்ட நான் என் தம்பிங்கிட்டயே சொல்லுவேன். எப்பா நீங்க யாராச்சும் லவ் பண்ணா கூட நான் எப்படி உரிமையா பழகுவேன். அது மாரி ஃப்ரெண்டாவும் பழகுவேன். எதா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்கப்பா அப்படின்னு அதே மாரி என் பிள்ளைங்கிட்ட சொல்லி வச்சேன். இப்படியெல்லாம் சொன்னவங்க மத்தியில யார நீங்க ஒரு எப்படி நான் உண்மையாவே சொல்லுவேன். ஒரு ஏழை பரம ஏழைய நீங்க ஒரு பைத்தியக்கார சொல்லப்போனா இப்படிதான் சொல்லுவேன். ஒரு பைத்தியக்காரச்ச லவ் பண்ணா கூட என்கிட்ட சொல்லுங்கப்பா. அப்படிதான் நான் ஒரு ஃப்ரெண்டு மாரி பழகுவேன். அப்படி பழகுன மத்தியில என் பெரிய பையன் சொன்னான், "ஏம்மா நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேம்மா. எனக்கு அந்த பொண்ணு தாம்மா வேணும்." அப்படின்னு சொல்லிட்டு நான் நான் கேட்ட வார்த்தை கிறிஸ்டினான்னு ஃபஸ்ட்டு வார்த்தை அதுதான் கேட்டேன், கிறிஸ்டினா. அப்போ நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நமக்கு ஏசப்பா தவிர இந்த உலகத்தில் யாருமே ஒரு உண்மையானவங்க கிடையாது. அப்போது அவங்க நமக்கு சொத்து பணம் எதுவுமே வேணாம், எல்லாமே ஏசப்பா கொடுப்பாரு. ஆனால் அவரை நேசிக்கிற ஒரு பொண்ணு தான் வேணும்ன்ட்டு நான் ஏற்கனவே சொல்லி வச்சுருக்கேன். அந்த பயத்தில் அவன் லவ் பண்ணுறப்ப சொல்லியிருக்கான், நீ வந்து கடவுளை ஏற்றுக்கணும். எங்கள் அம்மா வாஞ்சி அதுதான். ஏன்னா எங்களுக்கு எல்லாமே அப்பா அம்மா எல்லாமே ஏசப்பா தான். எங்களுக்கு என் சின்ன பையனுக்கு அப்பான்னா யாருன்னே உண்மையாகவே தெரியாது. ஏன்னா அந்த ஊருக்கு எங்கள் மாமா எல்ஐசி பிடிக்க வந்திருக்காரு. அப்போ எங்கள் சின்ன பையனோட ஃப்ரெண்டு சொல்கிறானா, இது யார் தெரியுதாடா கார்த்தி, யாரும் எல்ஐசி பிடிக்க வரும். ஆனால் இது உண்மையாகவே சொல்ல சினிமாவில் தான் கேட்டிருப்போம். ஆனால் என் வாழ்க்கையில் நிஜ வாழ்க்கையில் நடந்தது. அப்போது அவன் சொல்லியிருக்கான், அவன் பேர் தினேஷ். அவன் சொல்லியிருக்கான், இதாண்டா அவங்க அப்பான்னு சொல்லிட்டு. அப்போது என் பிள்ளை மனசு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு அப்போ வந்து அவனை பார்த்தம்மான்னு சொல்லிட்டு சொன்னான். அப்போ நான் சொன்னேன், எங்கள் பெரிய பையன் அப்போ சரியாக வேலைக்கு போக மாட்டான், டெய்லர் வேலை கற்றுக்கினான். அப்போ வேலைக்கு அப்போ நான் சொல்கிறேன், என்னடா அவனை பார்த்து இப்போ தானே அவனையே குறை சொல்லுவேடா நீ, இப்போ தானே நான் அவனை வேலைக்கு சாப்பாடு கட்டி அனுப்புனேன்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். இல்லைம்மா, எவனோ அப்பனும் நொப்பனும் அவனை பார்த்தம்மா, தினேஷ் அம்மா சொன்னான்னு சொன்ன. அப்போல்லாம் என் மனசு ரொம்ப வலிச்சுது. அப்போது ஆனால் எனக்குள்ளே ஒரு மன ஆறுதல், நமக்கு ஏசப்பா இருக்காரு. அவன் அந்த ஆளெல்லாம் நீ ஏன்பா பார்த்த, உனக்குன்னா ஒரு சாக்லேட் வாங்கி கொடுத்துருப்பா, நீயே அதை பற்றி ஃபீல் பண்ணுற. அப்போ அவனை பலப்படுத்தி ஏசப்பாவை தான் நமக்கு அப்பான்னு சொல்லி அனுப்பிவிட்டேன். அது மாதிரி என் பிள்ளைங்களும் அவ்வளோ கலங்கி போனேன். அப்போது அதனால நான் அதெல்லாம் சொல்லி வளர்த்ததுனால என் பெரிய பையன் என்ன சொன்னால், ஏம்மா நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணேன். அப்போ நான் எடுத்தது மேலே கிறிஸ்டினா. அப்போ சொன்னேன், இல்லைம்மா அந்த பொண்ணு இந்து தான், ஆனால் கடவுளை ஏற்றுறேன். அப்போது எனக்கு இதை காட்டிலும் ரொம்ப சந்தோஷம். ஏன்னு வச்சுக்கோ, இவனை கொண்டு ஒரு பொண்ணு ஒரு பாவி மனம் திரும்பினா பரலோக ராஜ்யத்தில் மிகுந்த சந்தோஷம்னு நம்ம வாசிக்கிறோம். அப்போ பாவியான என்னை கொண்டும் ஒருத்தவங்க ரட்சிக்கப்பட்டு ஏசப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொண்டாடுற நிகழ்ச்சியாக இருக்குன்னு ரொம்ப சந்தோஷம். சரி நான் போய் கேட்குறேன்ப்பான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் போயிட்டு வீடு தளம் தான் போட்டேன். அப்போது 2022 போய் 21 போயிட்டு பொண்ணு கேட்டோம். பொண்ணு கேட்டோடனே அவங்க ஃபஸ்ட்டு என்ன சொன்னாங்க, எல்லோரும் உறவுக்காரங்க என்ன சொன்னாங்க, அவங்க ரொம்ப வைராக்கியமான இந்து குடும்பம், சாமியாடுறவங்க குடும்பம். அப்போ அவங்க என்ன சொன்னாங்க, ஐயோ நான் கிறிஸ்டின்லாம் கொடுக்க மாட்டோம் அப்படி இப்படின்னு சொன்னாங்க. நான் என்ன சொன்னேன், உங்களுக்கு எனக்கு சொத்து சுகமே வேணாம் என் பிள்ளைக்கு, ஆனால் கடவுளை ஏற்றுக்கினா மட்டும்தான் நான் சம்மதிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். அப்போ சொன்ன பிறகு அப்போ என் பையனும் எடுத்து சொல்லியிருக்கான், எனக்கு சீதாவை ரொம்ப பிடிக்கும், எனக்கு வேணும், ஆனால் கடவுளை. அப்போ அந்த பொண்ணும் சொல்லியிருக்கா, பரவாயில்ல. அந்த பொண்ணுக்கு ஏன் ஏசப்பா பிடிக்கும்னு சொன்னால், அவளும் 8 மாதம் அவள் வயிற்றில் இருக்கிறப்ப அவங்க அப்பா கழனிக்கு வச்ச மருந்தை தண்ணின்னு எடுத்து குடிச்சிட்டாராம். குடி போதையில் போயிட்டு எடுத்து குடிச்சிட்டு, இந்த பொண்ணுக்கு அப்பான்னா யாருன்னே தெரியாது. அப்போ இறந்துட்டு இருக்காரு அவங்க அப்பா. அதனால் வந்து அவளுக்கு அப்போ ஏசப்பாவை பிடிக்கும் போல். அப்போ இல்லை நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு அப்போ அவங்க வீட்டில், எனக்கு ஞானசேகரை பிடிக்கும், நான் கடவுளை ஏற்றுக்கிறேன், எனக்கு நான் பிறந்து அப்பாவை பார்க்கல, எனக்கு ஏசப்பானா வேணும் அப்படின்னு சொல்லி அவளும் ஒரு வைராக்கியமாக இருந்து அவளும் ஞானஸ்தானம் எடுத்து அவளுக்கு தெபேரால்னு சொல்லிட்டு பேர் வச்சோம். அப்போ கல்யாணம் ஆச்சு. கல்யாணத்துக்கு கூட சரி எல்லாருமே எப்படி இதெல்லாம் இடம் வாங்கினா வீடு கட்டினா கிளம்பி எங்கள் சொந்த பந்தெல்லாம் ஒரே எப்படி பிரிஞ்சு போன சொந்தம்லாம் தேடி வர ஆரம்பிச்சிட்டாங்க. இவ்வளோ நம்மளால எதிர்பார்க்கல, நம்மளை ₹1 கேட்கலையே, இவ்வளோ பரதேசியாக இருந்தவ எப்படி இவ்வளோ உயர்த்தப்பட்டா. ஆனால் எனக்கு கடவுள் வந்து 1999 எனக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தாரு. அந்த வாக்குத்தத்தை ஆனால் நான் மனசில் அதான் உன்னை எப்படி சபைக்கும் அந்த வாக்குத்தத்தம் தான் கொடுத்தாரு, எனக்கும் அதே வாக்குத்தத்தத்தை கொடுத்தாரு. உன்னை ஐஸ்வர்யம் சம்பரணம் ஆக்குவேன்னு சொல்லிட்டு சொன்னார். அந்த வாக்குத்தத்தை மட்டும் என் மனசில் சொல்லினே தான் இருந்தார் ஏசப்பா. அதே மாதிரி என்னை 2022 எல்லாத்தையும் கொடுத்தாரு.
அதே மாதிரி என் மகனுக்கும் நல்லா எப்படி சொல்கிறது, ஒரு ராஜாக்களை போல் கல்யாணம் செய்யவும் உதவி செஞ்சார். எல்லாமே வச்சு அந்த இன்றைக்கும் எங்கள் சபையில் எங்கள் சொந்த பந்தமே ஒரு சாட்சியாக சொல்லுவாங்க. ஏன்னா அவள் ஏசப்பா கிட்ட போனா எல்லாரும் நம்ம ஏமாற்றணும், ஆனால் அவள் ஏசப்பா கிட்ட போனால் இன்றைக்கி நல்லா உயர்த்தப்பட்டா அப்படி சொல்லி ஏசப்பாவை நான் எவ்வளோ ஏசப்பா மறுதளித்து நான் ஒரு பாவியாக போனேனோ, ஆனால் என்னை தூக்கி நிறுத்தினார். என் பிள்ளைங்களும் இன்றைக்கி ஒரு சாட்சியாக நிறுத்தியிருக்காரு. அது மட்டும் இல்லை, கல்யாணம் முடித்து அதே வருஷத்தில் கர்ப்பம் தரித்து நல்ல ஒரு ஆண் குழந்தைய போன வருஷம் 2023 பெற்று எடுக்க தேவன் கிருபை பாராட்டினார். அந்த குழந்தையும் நல்லா வளர்ந்து வருது. சின்ன பையனே நான் அப்படி தான் சொல்லின்னு இருக்கேன், உனக்கும் ஒரு கிறிஸ்துவ பொண்ணு தான் மனைவியாக பாருன்னா ஞானஸ்தானம் எடுத்துக்கிறேன், நான் எடுத்துப்பேம்மா. அவன் என்ன சொல்கிறேன், ஒரு பொறுத்துணையோடு கூட நான் எடுத்துப்பேன், எனக்கு கடவுள் தானே முக்கியம், நான் கண்டிப்பாக எடுத்துப்பேன்னு சொல்லிட்டு என் பிள்ளைங்க என் பிள்ளைங்க கிடையாது, ஏசப்பா பிள்ளைங்க. நானும் ஏசப்பா பொண்ணு தான். ஏன்னா எனக்கு எந்த சொந்த பந்தம் எல்லாமே என்னை வெறுத்து தள்ளின போது கூட, அப்போது என் பையன் கல்யாணத்தை அப்போ வந்தார். ஆனால் என்னை மன்னிச்சிடுங்க, அந்த ஆளெல்லாம் ஒரு புருஷன் சொல்கிறதுக்கே என் மனசு அவ்வளோ வலிக்குது. அந்த ஆள் தேடி வந்து நான் எல்லாம் செய்கிறேன்னு சொல்லிட்டு அப்போ நான் சொன்னேன், எங்களுக்கு நீ நன்மை செய்கிறதா இருந்தால் நீ கடவுளை ஏற்றுக்கோ. ஏன்னா இன்றைக்கி அவன் ஒரு சாமியாராக இருக்கான். அப்படி நான் ஒன்றேன்னு சொன்னேன், எங்களுக்கு நன்மை செய்கிற எண்ணத்தோடு நீ வந்தேன்னா கடவுளை ஏற்றுக்கோ. ஏன்னா ஏற்கனவே அவர் ஞானஸ்தானம் எடுத்து அவர் பேர் வந்து ஜோசப்பு. ஆனால் இன்றைக்கி பார்த்தா ஒரு சாமியாராக எல்லாருக்கும் ஒரு மந்திரம் செஞ்சுன்னு அப்படிலாம் இருக்கான். அப்போ அப்படிப்பட்ட மனுஷன் தேடி வந்தப்போ நான் சொன்னேன், எங்களுக்கு நல்லது இல்லை, நீங்கள் உனக்கு செஞ்ச பாவத்தெல்லாம் நான் உணர்ந்துட்டேன், நான் இதுக்கப்புறம் நான் அப்படிலாம் செய்ய மாட்டேன், நான் ஒரு அப்பனா எல்லாம் சரி. என் பிள்ளைங்களுக்கு அப்பனாவே யாருன்னே தெரியுது, ஏசப்பா தான் தெரியும். எங்களுக்கு நன்மை செய்கிற மாதிரி இருந்தால் நீ ஏசப்பாவை ஏற்றுக்கோ, இல்லைன்னா எங்களை மந்திரம் வச்சு எங்களை சாவடிச்சிரு, நான் ஏன் உங்களை சாவடிக்க போகிறேன் அப்படின்னு சொன்னார். அப்படி இல்லை, எங்களுக்கு நன்மை செய்யறதா நீ ஏசப்பா ஏற்றுக்கோ, அப்படி தீமை செய்ய எங்களை சாவடிச்சிருன்னு அப்படி சொல்லி அனுப்பி விட்டுட்டோம். அதோடு அவர் போயிட்டார். ஆனால் இப்போது என் சின்ன பிள்ளை எங்கள் அம்மா என்னை கொண்டு எங்கள் அம்மா ரட்சிக்கப்பட்டாங்க. என் பையன் ஞானஸ்தானம் எடுத்தா, என் பையனை கொண்டு இன்றைக்கி ஒரு இந்து குடும்பத்தில் தேவன் அப்போ அந்த இந்து குடும்பத்தில் போக வச்சார். அந்த மகளையும் ஞானஸ்தானம் எடுக்க அவளை கொண்டு அவங்க குடும்பத்தை கண்டிப்பாக ரட்சிப்பார் நான் விசுவாசிக்கிறேன். அப்போ எங்களை வாழ வச்ச தேவன் எங்களை போல் கண்ணீரோடு அப்போது பாவத்தோடு வாழறவன் பார்ப்பார், ரட்சிப்பார். எப்படி சொல்கிறது, அவர் அன்பு அளவிட முடியாதது. அவரை ருசிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று எழுதப்பட்டிருக்கிற வசனம் உண்மையானது. அவரை ருசியுங்க. அவர் அளிக்கிற நன்மையும் அவர் சமாதானத்தை பெற்று இந்த பூமியில் அவர் ராஜ்யத்தை கட்டுவோம், அனைவரும் சேர்ந்து கட்டுவோம். அதாவது நம்மளை போல் என்ன போல் பாவிகளாக இருந்தவங்களும் நீதிமானாக மாறுறதுக்கு ஏசப்பா தான் வழிகாட்டி, வழியும் சத்தியமாய் இருக்கிற ஜீவனை கொண்டு நடத்துகிற இயேசுக்காகவே நம்ம வாழ்வோம். என் வாழ்க்கையை அர்ப்பணிக்கிற இந்த சிறிய சாட்சி என் தேவன் ஆசீர்வதிப்பாராக. அன்பிற்குரியவர்களே, சத்திய வேத ஆராய்ச்சி வித்தியாசாலை தரிசன ஊழியம் 1. வடமாநிலத்தில் 300 திருச்சபைகளை உருவாக்குதல். 2. மாதம் ஒருமுறை எழுப்புதல் உருவாக்கும் எழுப்புதல் கூட்டம். 3. ஊழியர்கள், சபை தலைவர்கள், சுவிசேஷர்களுக்கென கருத்தரங்கு, அதாவது சத்திய வேத ஆராய்ச்சி நேரம். 4. டிவி ஊழியம். 5. பத்திரிகை ஊழியம். 6. சிடி டிவிடி ஊழியம். 7. பவர் கேம்ப் அக்னி அபிஷேக முகாம். 8. உபதேச ஆராய்ச்சி கருத்தரங்கு ஊழியம். 9. நலிந்த குழந்தைகள் இல்லம். 10. 24 மணி நேர ஜெப மையம். 11. சத்திய தேவ ஆராய்ச்சி கல்லூரி. 12. சிறுவர்கள் உருவாக்கும் ஊழியம். 13. மருத்துவ முகாம். 14. ஜெயில் ஊழியம். 15. கைப்பிரதி ஊழியம். 16. கிராம ஊழியம். 17. மிஷனரியை உருவாக்கும் ஊழியம். 18. நன்றி துதி ஆராதனை கூட்டங்கள். 19. சமூக நலப்பணிகள் ஊழியம். 20. இன்டர்நெட் மூலமாக ஆன்லைன் படிப்புகள். இது விரைவில் வரவிருக்கின்றது. 21. தேவனுடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்துதல். இதனுடைய நோக்கங்கள்: 1 கோடி சீடர்கள் உருவாகுதல், 1 கோடி ஜாமக்காரர்கள் உருவாகுதல், 1 கோடி யுத்த வீரர்கள் உருவாகுதல், 1 கோடி ஊழியர்கள் உருவாகுதல். தரிசனத்தை அவன் கண்டபோது அவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி கர்த்தர் எங்களை அழைத்தார். புறப்பட்டு போக பிரயத்தனம் பண்ணி. அப்போஸ்தலர் நடபடிகள் 16:10.